ஆகாசவாணி ஜி தமிழோசை செய்திகள் வாசிப்பது எழுத்தாளர் ஏடாகூடம். தலைப்புச் செய்திகள். இருதரப்பினில் ஒரு தரப்பினர் தங்களது போட்டியை திரும்ப பெற்றுக்கொண்ட போதும் கூட ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு பிறகு தயக்கம் இன்றி நடந்து முடிந்தது தமிழ்நாடு சமணப் பேரவைத் தேர்தல். எறும்புகளின் பேரணியைக் கண்டு யானைகளின் ஊர்வலம் பின்வாங்கல். காட்டு மான்கள் துரத்தி அடித்ததில் 2 புலிகளின் கால் முறிவு. தவளைகளின் கூட்டம் தாக்கியதில் பாம்புகளின் முதுகெலும்பு முறிந்தது. இனி விரிவான செய்திகள். வணக்கம். சமணப் பேரவை தேர்தல் சிறப்பு செய்திகள். சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சமணப் பேரவை தேர்தல் போட்டியாளர் இன்றி நடந்து முடிந்தது. இது குறித்து பலதரப்பட்டோரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதில் தமிழ் சமணப் பேரவை பவுண்டேஷன் பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜசேகரன் தனது அறிக்கையில் 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதுப்பிக்கப்படாமல் விடுபட்டு போன காலாவதியான தமிழ்நாடு சமணப் பேரவை எனும் அமைப்பிற்கு தேர்தல் நடத்துவது விதிமுறைகளுக்கு முரணானது, ஏற்றுக்கொள்ளவோ செல்லத்தக்கதோ அல்ல என்றும், இப்போது முறையாக திருமலை சுவாமிகளால் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் சமணப் பேரவை பவுண்டேஷன் மட்டுமே முறையானதும் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியதும் ஆகும் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இதை மேற்கோள் காட்டி ஸ்ரீ சந்திரபிரபு டிரஸ்டின் செயலாளரும் பல்வேறுபட்ட நிலைகளில் பல்வேறுபட்ட தேர்தலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவரும் முதிர்ந்த அரசியல்வாதியும் சிறந்த பன்மொழியாளருமான சுற்றுலா சூறாவளி ஜெயின் சாஸ்திரி பண்டிட் பா ஜெய்பால் அவர்கள் கூறுகையில், இதுபோன்று விதிமுறைகளுக்கு முரணாக தேர்தல் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது புதுப்பிக்கப்படாமல் போனதால் பேரவையே செயல்படக்கூடாது என்று விதி இருக்கின்ற பொழுது தேர்தல் நடத்துவது வினோதமாகவும் விந்தையாகவும் உள்ளது என்று மேலும் தனது அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். பலதரப்பட்டவர்கள் தங்களது கருத்துக்களை சாதகமாகவும் பாதகமாகவும் பதிவு செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியும் செயல்பாடும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது இப்போதைக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த செய்தி மீண்டும் 23 ஆண்டுகளுக்கு பிறகு. வணக்கம்.